கம் ஆன் गाइस இந்த பக்கம். இரு நரேட்டோ. இந்த சக்கரா. ஹாய்டா. என்ன? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? 2 4 6 8 ஒருத்தர் எதிர்த்து 8 பேர்னா என் லக்கு எவ்வளவு டொக்கு வாங்கியிருக்கோம். அந்த ரோப்ஸ பாருங்க. நீயும் அக்காட்ஸ்கே சேர்ந்த ஆள் தானே? ஆனா கபுட்டோ கொடுத்துட்டு போன லிஸ்ட்ல இவனோட பேரே இல்ல. நான் இந்த குரூப்புக்கு புதுசு. உங்களை பார்த்ததுல டோபி ஹாப்பி. தேவையில்லாம பேசி எங்களோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காத. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம பக்கம் தான் ஆட்கள் அதிகமா இருக்கும். ஓ நோ, எல்லாருமா சேர்ந்து என்ன தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. இவன் கண்டிப்பா அக்காட்ஸ்கே சேர்ந்தவன் தான். ஒழுங்கா வழிய விடு. ஷேடோ க்ளோனா? வாவ், சும்மா கிண்டல் பண்ணேன். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆவாதுன்னு உனக்கு சொல்லி தரலையாப்பா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நருட்டோ ஹினாட்டா, நருட்டோவால அவனையே சமாளிக்க முடியும். இந்த எதிரிய மட்டுமே கவனி. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? நம்ம நருட்டோவோட ஒரு அடியில கூட சிக்காம தப்பிச்சிட்டான். நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா ஏன் இப்படி பண்றான்? இவனுக்கு என்னதான் வேணும்? அடுத்து நாம என்ன கேம் ஆட போறோம் ஹிடன் லீஃப் ஃப்ரெண்ட்ஸ்? உன்ன மாதிரி ஆள் கூட விளையாடலாம் எங்களுக்கு நேரம் இல்ல. சரியா சொன்ன. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம சாஸ்கியை தேடி கண்டுபிடிச்சாகணும். எல்லாரும் வாங்க, நம்ம சீக்கிரமே இதை முடிச்சிடலாம். ஃபார்மேஷன் பி நாம ஆரம்பிக்கலாம். ஓ, என்ன பசங்களா சீரியஸ் ஆயிட்டீங்களா? அப்படின்னா நானும் அதுக்கு ஈக்குவலா ரெடி ஆகணும் இல்லையா? விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. நருட்டோ, ஃபார்மேஷன் மேல கவனத்தை செலுத்து. யா, கிபா, நீ தயாரா இருக்கியா? நான் எப்பவுமே தயார் தான். சரிதானா குமாரு? அப்ப சரி, ஆரம்பிக்கலாம். ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கைதான். ஐயோ, ஒருத்த நேரில் பறக்க ஊட்டிய கவனத்தை செதற விட்டாங்களே. இப்ப 3 பக்கமும் சுத்து போடுறாங்க. இப்ப நான் யாருன்னு தடுப்பேன்? நீங்க நீ தப்பிக்க முடியாது. ஐயோ, சஹானாவா? இவன் அப்ப போனவனாச்சே. இப்பதான் வரியா? அப்பா, கிண்டல் பண்ணேன். ஏப்பா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒண்ணு அட்டாக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கவனிங்க, தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தரா இவனை தாக்குங்க. ஏப்பா, உன் மைண்ட் வாய்ஸ் வெளியே கேக்குதுப்பா. அச்சோ, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நிஞ்சா ஆட். கச்சகா. என்ன மாதிரியான ஜூட்ஸ் இது? வாவ், நான் புடிச்சிட்டேன். இந்த ஜூட்ஸுக்கு நான் வைக்க போற பேரு நிஞ்சா ஆட் வேக்கமோல் ஜூட்சு. தகாஷி, எனக்கு தெரியும், நாம இவனை தோக்கடிக்காத வரைக்கும் இவன் நம்மளை கடந்து போகவே விட மாட்டான். வலிக்குது. சோ, அடுத்து நாம என்ன விளையாடலாம் गाइस? நாம இங்க இப்படி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்ப அடுத்து பேட்டில் ஃபார்மேஷன் ஏவா ஆரம்பிக்கலாம். போலாமா குமாரு? யமாட்டோ, நான் பாத்துக்கிறேன் சென்பாய். Hangover Fang!
அசேங்கான் இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப மாட்டுவ பாரு. ஓல மூச்சு விட முடியல. எப்படி தப்பிச்சான்? என்ன பத்தி நானே எப்படி சொல்றது? இப்ப நான் அடிக்கிறேன் பாரு. ஹிடன் ஜூட்சு. காட்டு மரத்துல வவாலாம், டோபிக்கே சவாலாம். எங்க வவால் மாஸ்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுத்தாரு. இந்த ஃபார்மேஷனும் ஒழுங்கா வேலை செய்யலையா? நருட்டோ, நம்ம ஃபார்மேஷனோட டைமிங் மிஸ் ஆகலல்ல. ஆமா, நேரடியா அவன் மேல அடி விழுந்திருக்கணுமே. சிங்கான பயன்படுத்தி அவன் அட்டாக் பண்ணப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. அப்பவும் என்னுடைய குறி மிஸ் ஆகல. சுருக்கமா சொல்லணும்னா அவன் அதுல இருந்து தப்பிச்ச மாதிரி நம்மள நம்ப வச்சிருக்கான். அது க்ளோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பியாக்குக்கான வச்சு நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். வேற ஏதாவது சக்கரம் இருக்கான்னு நான் தேடி பார்த்தப்போ அவனோட சக்கரம் மட்டும்தான் இருந்தது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தேகமே வேண்டாம். அவன் தனிப்பட்ட முறையில பயன்படுத்துற ஜூட்சு தான் அது. ஆனா ஷீனோ, நான் பாத்துக்கிறேன். அந்த அபுராமி கிளானை சேர்ந்தவனா? ஒரு அருவருப்பான குரூப் ஆச்சே. ஷீனோ, அவன் ஒருத்தனை பார்த்து தான் பயப்படுறான். என்ன பயப்படாம போங்க. ஓ, பூச்சிங்களை ஏவி விட்டானே. எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அபுராமி கிளான் சுத்தி வளைச்சு தாக்குற ஒரு டெக்னிக் முறையை தான் அவங்க எப்பவும் பயன்படுத்துறாங்க. நருட்டோ, இதுக்கு முன்னாடி நீ அவன் கூட மிஷன்ஸ்ல போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீ அவசரப்படாத. இப்ப அவன் மாட்டிக்கிட்டான். ஷீனோவோட ஜூட்சு மூலமா அவன் தப்பிக்கவே முடியாது. அவன் தப்பிக்கிறானா இல்ல எல்லாத்தையும் அவன் கடந்து போக விடுறானா? அது எல்லாத்தையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவசரப்பட்டு யாரும் கிட்ட நெருங்காதீங்க. முடிஞ்ச அளவு என்னோட நேரத்தை வீணடிக்காம நான் என்னால பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண போறேன். இவன் இன்னும் பழச மறக்கல போல இருக்கு. இந்த பூச்சிங்க அவனை போட்டு நெருக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப பாரு ஹினாட்டா, இதோ பாக்குறேன். ஷீனோ, உனக்கு என்ன தோணுது? அவன் நிச்சயமா உள்ளதான் இருக்கான். எப்படியாவது தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட அவனை சுத்தி இருக்க பூச்சிகள் அவனுடைய சக்கராவை தான் உறிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. பிரமாதம். இப்போ என்ன நடந்துச்சு? அவன் சக்கராவை புரிஞ்சுக்கிட்டு இருந்த பூச்சிகளுக்கு அவன் திடீர்னு எங்க போனானே தெரியல. வேற ஏதோ டெக்னிக் மூலமா அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கானா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு உதவியும் இல்லாம யாரோட செய்கையும் இல்லாம அவன் ஸ்பேஸ் மூலமா தப்பிச்சு போயிட்டானா? ஃபோர்த் ஹோகாகேவால செய்ய முடியாத ஒரு நிஞ்சுட்சு தான் அது. கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க. ஓ, என் எதிரிகளே. நீ நல்லா பண்ண. ஆனா இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். டனலிங் ஃபேன். கச்சா, மறுபடியும் அவன் மேல படவே இல்லையா? சுத்தம். அப்புறம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. காபுட்டோ விட்டுட்டு போன அகாட்ஸ்கி லிஸ்ட்ல இவனோட பேரும் இருந்தது. ஹிட்டாச்சிய கொன்னது மூலமா சாஸ்கே அந்த சண்டையில ஜெயிச்சிட்டான். என்ன, என்னால நம்பவே முடியல. கிண்டல் பண்ணே. இது நான் எதிர்பார்த்ததுதான். ஹேய், சாஸ்கே எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு. யார பார்த்து ஆலோன்னு சொன்ன? அவனை கண்டுக்காத. இன்னைக்கு வேண்டாம். இவங்கள நம்ம வேற ஒரு நாள் வந்து கவனிச்சுக்கலாம். விடு. அது ஒரு ஷரிங்கா. உண்மையிலேயே இவன் யாரா இருப்பான்? பிறகு சந்திப்போம்.